மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் 7.5 சனி பகவான் இருந்தாலும் தனத்தை சேர்க்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சூப்பரான இடத்துல அட்டகாசமா அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசியையுமே சூப்பரா பாக்குறாரு. சனி பகவானும் இப்போ வக்ரமா போறாரு. அவர் உங்களுடைய ராசியிலே தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. குரு பகவான் சந்திர பகவானுடைய வீட்டுல உச்சத்துல இருக்கும் இந்த காலகட்டத்துல நடக்கும் இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்லலாம். அது எந்தெந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தாக்கா நான் டீடைலா சொல்றேன். கனவுகளுடன் வாழும் மனம், கருணையுடன் நடக்கும் இதயம், நம்பிக்கை விடாத முயற்சி, அதுதாங்க மீன ராசி. ஆனா இந்த 138 நாட்கள் உங்களுடைய கனவுகள் நினைவாகுமா? இல்ல புதுசா நிறைய உண்மைகளை கற்று தருமா? கட்டாயமா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க. இன்னைக்கு உங்களை யாரும் புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா நாளை உங்களுடைய வெற்றியை உங்களுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவினர்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே பேசும் அளவுக்கு நீங்க வளர்ந்தே தீர்வீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களுடைய இலக்கை நோக்கி, உங்களுடைய ஆசையை நோக்கி எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு சனி பகவான் ஒருத்தவங்களுடைய ஆசையை பார்க்க மாட்டார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஆசை என்ன, அதை நிறைவேற்றணும், இது அவருடைய கடமையே கிடையாது. அவங்களுடைய உழைப்பை மட்டுமே பார்ப்பாரு. நீங்க உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உழைப்பை போடுறீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா அதுல வெற்றியை கொடுப்பாரு. உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் எல்லோரையுமே காப்பாற்ற முயற்சிக்கும் முன் உங்களுடைய வாழ்க்கையையும் காப்பாற்ற கத்துக்குங்க. வணக்கம் என் நண்பர்களே, நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே அட்டகாசமா தூளா மங்களகரமா சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க. சனி பகவானின் வக்ர நிலையில பயணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிக ஆழமான மாற்றங்களையும் முக்கியமான விழிப்புணர்வுகளையும் உருவாக்கக்கூடிய காலகட்டமா இந்த 132 நாட்கள் அமையுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ஜூலை மாசம் 27ஆம் தேதி 2026 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் அளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. முக்கியமா மீனராசிக்காரங்க அப்படின்னாலே கருணை உள்ளம் கொண்டவங்க தான். யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னாக்க இறங்கி நின்று ஹெல்ப் பண்றவங்க தான். மத்தவங்களுடைய கஷ்டத்தையும் தன்னுடைய கஷ்டமா நினைக்கிறவங்க தான். உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை பிறந்ததுல இருந்தே வச்சிருக்கவங்க தான். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க சின்ன வயசுல இருந்தே தேவையான அன்பு, அந்த பாசம், அந்த லவ் கிடைக்கிறதே கிடையாது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் சரி, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, இவங்களுக்கு அதற்கு தகுந்த மரியாதை கிடைச்சிருக்கா அப்படின்னாக்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இருந்தாலுமே இவங்களுக்கு கெட்டதே செஞ்சா கூட அவங்களுக்கு நல்லது செய்யும் குணம் இவங்களுக்கு அதிகம். இவங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ மத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சொல்லுவாங்கல்ல, கனவுல கூட நான் நினைச்ச மாதிரி கஷ்டத்தை மத்தவங்க அனுபவிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கிற ஒரு முக்கியமான ராசி இந்த ராசி. மத்தவங்களுக்காக இவ்வளவு செஞ்சீங்களே, உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இது பெரிய கேள்விங்க. சனி பகவான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார் இந்த 7.5 முடிகிற வரைக்கும். முக்கியமா இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்குங்க. சிலர் வாழ்க்கையில உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுப்பீங்க. ஒரு சிலர் புதிய பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம இப்படி போயிட்டு இருந்தோம், இது சரியான ரூட் இல்ல, ரூட்டை மாத்துவோம், பிளான ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுல வெற்றி பெறுவோம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க. அதுல நிறைய பேருக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலகட்டம் பாஸ்ட் எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் தான். வாங்க நம்ம புதிய எதிர்காலத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குவீங்க. ஏன்னா குரு பகவான் அட்டகாசமான இடத்துல இருக்காருங்க. இந்த வீடியோல வேலை மற்றும் தொழில், படிப்பு, திருமணம், குழந்தைகள், ஆரோக்கியம், குடும்பம், கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதி முக்கியமான 8 சாப்டரை நம்ம டீடைலா பார்ப்போம். வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் தொழில் ரீதியாக முக்கியமான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். நிறைய பிளான போடுவீங்க. நம்ம இந்த இடத்துல கடை வச்சிருக்கோம், ஆப்போசிட்ல இருக்கிறோம், இந்த மாதிரியான பிளான வச்சிருக்கிறோம்னா நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, நம்மளுடைய காம்படிட்டர் யாரு, அவங்களோட நம்ம என்ன சிறப்பா கொடுக்கலாம், எப்படி நம்ம வாடிக்கையாளர்களை பிடிச்சி இழுக்கலாம், இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணுவீங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் கொண்டு போவீங்க. அதுல வெற்றியும் பெறுவீங்க, ஏகப்பட்ட லாபத்தையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஆன்லைனை பத்தி தெரிஞ்சுக்காதவங்க தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுக்குங்க. அதுதான் எதிர்காலம், ஃபியூச்சரே. கட்டாயமா நீங்க முன்னேறுவதற்கு ஒரு முக்கியமான காலகட்டமா, முக்கியமான 132 நாட்களாக இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காலம் அமையுங்க. வேலை இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கல அப்படின்னா கூட உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்காவது ஒரு வேலை கிடைச்சே தீருங்க. ஏன்னா இந்த மீனராசியில இருக்கிறவங்க கடந்த 4 வருஷமாவே நல்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்டிருக்கீங்க. நீங்க நிறைய வாட்டி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கலாம், செலக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த 138 நாட்கள்ல வரப்போற இந்த இன்டர்வியூஸை கரெக்டா நீங்க
பிடிச்சிங்க அப்படின்னாக்கா வேலையை பிடிச்சிடலாங்க. பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலையில முழு திருப்தி இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி உங்க மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மீனராசிக்காரங்க பொதுவாவே குடும்பத்துக்காக தன்னுடைய சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்றவங்க அப்படின்னு சொல்லலாம். மாடா உழைப்பாங்க, செருப்பா தேய்வாங்க. இவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னாக்கா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதனாலேயே குடும்ப சந்தோஷத்துக்காகவே நம்ம படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா கூட கஷ்டமான வேலையும் இஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை சிறப்பா முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. ஆனா இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு நல்லாதாங்க இருக்கும். சிலருக்கு வேலையை மாத்தணும் அப்படின்ற எண்ணம் உருவாகும். சிலருக்கு புதிய துறையில கால பதிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்க ஒரு விஷயத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு உங்க ஃபீல்டையே மாற்றுவதற்கான ஒரு காலகட்டமா இந்த 132 நாட்கள் உங்களுக்கு அமையும். நிறைய பேர் நிறைய விஷயத்தை படிப்பீங்க. உங்களுடைய வேலையில முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும், கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன சாஃப்ட்வேரை படிக்கணும், எந்த டெக்னாலஜியை படிக்கணும், எதை படிச்சு நல்ல வேலையை பிடிக்க முடியும், நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸை உருவாக்குவீங்க, நிறைய பிளானை போடுவீங்க, நிறைய பேர்கிட்ட பேசுவீங்க, அதை ஃபாலோ பண்ணுவீங்க, கோர்ஸை பிடிப்பீங்க, அதை பக்காவா முடிப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கு நல்ல வேலையா இருக்கட்டும், வேலையில ப்ரொமோஷன் இன்கிரிமெண்டா இருக்கட்டும், சிறப்பா கிடைக்குங்க. கல்வி, மருத்துவம், ஆன்மீகம், சமூக சேவை, கலை, மீடியா, கன்சல்டன்சி, கமிஷன் ஏஜென்ட்ஸ், கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க, மருந்து சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க, விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க கட்டாயம் பாப்பீங்க. இது நல்ல காலகட்டம் தான், பயப்படாதீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பான வாய்ப்புகளும் உருவாகும். நீங்க வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது வெளிநாட்டுல இருந்து பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்ற மாதிரியான இங்க இருந்து நீங்க வேலை செஞ்சு கொடுத்து அதன் மூலம் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு ஆன்லைன்ல தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, காற்றலைகள் மூலமாக இந்த இன்டர்நெட் மூலமாக வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உண்மையாலுமேங்க இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கடவுள் உருவாக்கி கொடுத்துட்டு தான் இருக்காரு. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். இந்த ஆட்டு புழுக்க, வேப்பங்குச்சி, தேங்காய் நாறு, அதுல வர தூள், கிளவுட் கிச்சன் மாதிரி வீட்லயே சமையல் பண்ணி ஆன்லைன்ல டெலிவரி பண்றது. 3 வருஷத்துக்கு முன்னாடி பஜ்ஜி போன்ற கடை போட்டவங்க இன்னைக்கு ஆன்லைன்ல பல லட்சத்தை சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தாங்க இருக்கு. நீங்க அதை தேடி போய் கண்டுபிடிச்சு செஞ்சு பாருங்களேன், சிறப்பா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கட்டாயம் கவனிச்சே தீரணும். உணர்ச்சியின் அடிப்படையில தொழில் முடிவுகளை எடுக்கவே கூடாதுங்க. பக்கவா பிளான் பண்ணி, ரிசர்ச் பண்ணி, அனலைஸ் பண்ணி, ஆராய்ஞ்சு செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஆழமான அறிவை தேடும் காலகட்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் படிக்கும்போது கவனம் சிதறல்கள் இருந்திருக்கலாம். எனக்கா சனி பகவான் எப்பெல்லாம் தலையில இருக்கிறாரோ அந்த காலகட்டம் ஞாபக மறதி, மனக்குழப்பம், படிச்சதை மறக்கிறது, டென்ஷனாவே இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். இப்போ அவர் தலையில இருந்து விலகிட்டார் அப்படின்னாலே உங்களுடைய அறிவு, திறமை பளிச்சிடும். படிப்புல சிறந்த விளங்குவாங்க. முக்கியமா இந்த 132 நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா தாங்க அமையும். கலை, இலக்கியம், மொழி, உளவியல், மருத்துவம், ஆராய்ச்சி, ஆன்மீக கல்வி, இந்த ரொபாட்டிக், ஐடி, ஏஐ அப்படின்ற மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், இதன் மூலமா இத படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நிறைய பேருக்கு படிச்சு முடிச்சிட்டு கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போட்டி தேர்வுக்கு நீங்க தயாராகிறீங்க அப்படின்னாக்கா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா கட்டாயமாக உங்களுடைய அறிவுத்திறன் சிறப்பா பளிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பெருசா கனவு காணுங்க. அதே நேரம் கனவு மட்டும் போதாது, தினசரி முயற்சியும் தேவை. இத சனி பகவான் உங்களுடைய மண்டக்குள்ள உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். திருமண வயசுல இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டமா அமையும். நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த திருமண பேச்சுகள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் தொடங்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க. மற்றவங்களை மாற்ற முயற்சி செய்யாதீங்க. அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு உறவுகள்ல இருந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் ஏற்படும், ஒரு பிணைப்பு ஏற்படும், ஒரு ரொமான்டிக்கான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இல்லறத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். முக்கியமா கடந்த 4 வருஷமா திருமணம் ஆகல அப்படின்னு சொன்னவங்களுக்கு திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனசுல இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்பரண்டா கிறிஸ்டல் கிளியரா வெளியில பேசுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. எனக்கா மௌனம் சம்மதம் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ பல நேரத்துல தவறான புரிதலை உருவாக்கும். அதனால எதா இருந்தாலும் சரி உடைச்சி பேசுங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு, குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. படிக்கும் மாணவர்கள் உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாங்கன்னாக்க நல்லா படிப்பாங்க. அவங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் என்ன, தனித்துவமான திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த விஷயத்துல அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அதற்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்களை கைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா சிறந்த விளங்கும் காலகட்டம் இது.
இது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. சனி பகவான் போகும்போது கட்டாயமா கொடுத்துட்டு தான் போவார். அவருடைய 7.5 சனி பகவான் முடிகிற காலகட்டத்தில் முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதனால குழந்தைகளின் இப்பொழுதைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறது அதுவும் இந்த 138 நாட்கள்ல ரொம்ப முக்கியங்க. உடல்நலன் மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உடல்நலன்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னாக்கா சனி பகவான் உடம்புல இருக்காரு அப்படின்னும் போதே இந்த செரிமான கோளாறு, உடல் உப்புசம், வாயு பிரச்சனை, இஎன்டி ப்ராப்ளம், ஜாயிண்ட் பெயின், இந்த மூட்டு வலி, கண் எரிச்சல், ஒரு சிலருக்கு மன உளைச்சல், அதிக கவலை, ரொம்ப டயர்டா இருக்கிறது, சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்குங்க. இந்த தியானம், பிரார்த்தனை, இயற்கையோட நேரம் செலவிடுவது இதெல்லாமே நல்ல பலனை கொடுக்கும். கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. சர்ச்சோ தர்காவோ கோயிலோ ஒரு 36 நிமிஷம் வாரத்துல ஏதாவது ஒரு நாள் நீங்க போயிட்டு உட்காந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே கேளுங்க, யோசிங்க, பிளான் பண்ணுங்க. கட்டாயமா உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கடந்த சில வருஷமாவே நிறைய தோல்விகளை சந்திச்ச உங்களுக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். இன்னமும் 7.5 சனி பகவான் இருந்துட்டு தான் இருக்கார். அதனால எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு எடுங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்டு பேசி அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, கடன் வாங்க போறீங்க அப்படின்னா யோசிச்சு பண்ணுங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா குடும்ப வாழ்க்கையில அமைதியும் புரிதலும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகரிக்கிற காலகட்டம் இது. முன்னாடி இருந்த சில மன கசப்புகள் இந்த காலகட்டத்தில் குறையுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட மனசு விட்டு பேச ஆரம்பிப்பீங்க, உணர்ச்சி பூர்வமா பேச ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்ககிட்ட இருந்த உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயத்தை விளக்க வைக்கும். ஒரு சிலர் புதுசா வீடு வாங்கணும்னு நினைக்கிறது, இடம் வாங்குறது, ஏற்கனவே இருக்கிற வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்றது, புதுசா வீடு கட்டுறது, அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்குறது, விழா மாதிரி ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு வாங்குறது, சொத்துக்களை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது தொடர்பான பேச்சுக்களை குடும்பத்தோட பேசுவீங்க, ஆலோசனை செய்வீங்க, அதை வாங்கவும் செய்வீங்க. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல முக்கியமா இது 5 விஷயத்துல கவனமா இருந்தே ஆகணுங்க. முதல்ல, அளவுக்கு மீறிய நம்பிக்கையை யாரு மேலேயுமே வைக்காதீங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உங்க கூட வேலை செய்யற எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, ரொம்ப நம்பாதீங்க. இந்த கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. பணம் விஷயத்துல கட்டாயமா அலட்சியப்படுத்தாதீங்க. எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே சரி, இன்னைக்கெல்லாம் நெருங்கிய நண்பன் தான் பணத்தை வாங்கிட்டு உறவுகளை முறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. பணம் கொடுக்கும் போது அவங்க நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த பணத்தை நம்ம திருப்பி கேட்கும் போது நம்ம தான் நடையா நடக்கணும். அதனால யோசிச்சு பண்ணுங்க. 7.5 நடக்கும்போது பண விஷயத்துல கட்டாயமா உசாரா இருந்துதாங்க ஆகணும். இல்லனா அடுத்த 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூன்றாவது விஷயம், உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை எடுக்காதீங்க. டென்ஷனா இருக்கா, ஒரு பிரச்சனையா இருக்கா, கோவமா இருக்கீங்களா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு தள்ளி போட்டு அந்த முடிவு எடுங்க, நல்லது. 4வது விஷயம், எப்பயுமே நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நின்று அந்த பிரச்சனையை கிளியர் பண்றதா இருக்கட்டும், பண விஷயத்தை கொடுத்து உதவுறதா இருக்கட்டும், நீங்க தான் முதல் ஆளு. ஆனா இந்த காலகட்டத்தில் மத்தவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம மேல தூக்கி போட்டுக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நீங்க பாருங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கரண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. நிறைய கனவுகள் இருக்கும், நம்ம இதை பண்ணணும், அதை பண்ண, இந்த அளவுக்கு பண்ணணும், இவ்வளவு பெருசா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகள் இருக்கும். இருந்தாலுமே நிஜத்தை தவிர்த்துட்டு கனவுல வாழறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. கனவு காண்பது நல்லதுதான். 10 கோடி ரூபாய்க்கு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா தான் 1 கோடி ரூபாவது கிடைக்கும், ஒரு 10 லட்சம் ரூபாவது கிடைக்கும். இதுதான் சின்ன வயசுல இருந்து நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. 100 மார்க்குக்கு எய்ம் பண்ணுங்க, அப்பதான் 80வது கிடைக்கும். அதனால கனவு காண்பது நல்லதுதான். இருந்தாலுமே கனவு உலகிலேயே இல்லாம அந்த கனவை நனவாக்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதுல நீங்க போக்கஸ் பண்ணுங்க. கருணை நல்லதுதான், அதே நேரம் விவேகமும் அதை விட முக்கியம். வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சனிக்கிழமைகளை சனி பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி சாமியை வியாழக்கிழமைகளை வழிபடுவது அல்லது சனிக்கிழமைகள்ல நவகிரகத்தை சுத்திட்டு தட்சிணாமூர்த்தி சாமிக்கும் சனி பகவானுக்கும் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏழை மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், புக்ஸ், நோட்டு, பென்னு, பென்சில், பேக், ஷூ இது மாதிரி ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அன்னதானம் செய்வது நல்ல பரிகாரமா இருக்குங்க இந்த காலகட்டத்தில். 7.5 2ஆம் பகுதி அவர் எப்போ உடம்புக்கு வராரோ அந்த காலகட்டத்தில் அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உடல்நலன் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியே இருக்கு. எல்லாத்தோட பெரிய பரிகாரம் மன அமைதியை பாதுகாக்கிறது. முக்கியமா இந்த 2026 சனி வக்ர காலம் உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மைகளை உணர வைக்கலாம், சில உறவு
உறவுகளை மாற்றலாம், சில பாதைகளை மூடலாம். ஆனா அவை அனைத்தும் ஒரு காரணத்துக்காகத்தான். ஒரு கதவு மூடப்படும் பொழுது உங்களுடைய கடவுள், குல தெய்வம், நீங்கள் செல்ல வேண்டிய சரியான பாதையை ஓபன் பண்ணி விடுவாருங்க. கடந்த காலத்தை விடுங்க, உங்களை நீங்க நம்புங்க, உங்கள் உணர்வுகளை நீங்க கேளுங்க, கருணையோட இருங்க. ஆனா உங்களை மறந்துடாதீங்க. ஏன்னா சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப மெதுவா, அழகா, சூப்பரா வடிவமைக்கிறார், செதுக்கிறார். இன்று புரியாத பல விஷயங்கள் நாளை உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதமா அமையும். சனி பகவான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் மிக சிறந்த ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க, அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.